பாவக பலன்கள். இந்த உதாரண ஜாதகம் இதெல்லாம் அழிச்சிருவோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் லக்ன பாவகம். அந்த ஒவ்வொரு பாவ பலன்களை சொல்லும் போது நம்ம எழுதிட்டு இருந்தோம்னா ரொம்ப லேட் ஆகு. அதனால நம்ம அப்படியே பேசிட்டே போயிடுவோங்க. ஃபர்ஸ்ட் லக்ன பாவகம். லக்னத்தை வச்சு தானுங்க அது உயிர் மாதிரி நாடி துடி. உங்களுடைய இதய உயிர் துடிப்பு இருந்தா தான் ஒரு மனுஷன் உயிரோட வாழ முடியும். அவ்வளவு முக்கியமான விஷயம் தான் லக்னங்கிறது. லக்னத்தை வச்சு தான் நீங்க எப்படிப்பட்டவங்க, நல்லவங்களா கெட்டவங்களா, அழகா இருப்பீங்களா இல்லை உயரமா இருப்பீங்களா, குள்ளமா இருப்பீங்களா, குண்டா இருப்பீங்களா, இந்த மாதிரி விஷயங்கள், நல்லவங்களா கெட்டவங்களா, நல்லா சம்பாதிப்பீங்களா, நல்லா வாழ்வீங்களா, இல்லை ரொம்ப சிரமப்படுவீங்களா, இது அத்தனையுமே லக்னத்தை வச்சு தாங்க சொல்ல முடியும். லக்னம் உங்களுடைய ஆரோக்கியத்தை சொல்லும், லக்னம் உங்களுடைய ஆயுளையும் சொல்லும், லக்னம் உங்களை பற்றி முழுமையான பலனை சொல்லும். லக்னம் ரொம்ப ரொம்ப முக்கியம். லக்னாதிபதி மட்டும் ஆட்சி உச்சம் போன்ற ஸ்தான பலத்தில் இருந்துட்டால் நீங்க நல்ல ஆயுள் ஆரோக்கியத்தோட கண்டிப்பாக இருப்பீங்க. இதுக்கு சில விதிவிலக்குகள். சில சமயம் இந்த மகர லக்கணத்துல நான் நிறைய பார்த்துருக்கிறேங்க. லக்கணத்திலேயே சனி நீக்கி ஏதோ ஒரு உடல் பாதிப்புகள் இருக்குங்க. ஏன்னா சனியின் காரக அமைப்புகள்ல தான் அந்த உடல் இருக்குங்க. சனிங்கிறது என்ன, நொண்டி இல்லை ஊனம், ஒல்லி, கருப்பு, இப்படி ஏதோ ஒண்ணு அந்த லக்னத்தில் இருக்கிற சனி செஞ்சேதான் தெரியும். இல்லை உடம்புல ஏதோ ஒரு குறை, ஆனா வெளியில தெரியாது, ஆனா அந்த பாதிப்புகள் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. இதெல்லாம் லக்னத்தில் இருக்கிற சனி கொடுக்கவே தான் செய்யுங்க. ஓகேவா? அப்ப லக்னம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுவே நம்மளுக்கு சில லக்கணங்களுக்கு, இப்போ தனுசு லக்கணத்துக்கு குரு ஆட்சி பலத்தோட நின்னதுன்னா ரொம்ப நல்லவனாக நியாயமா நேர்மையா இருக்கக்கூடியவராக இருப்பா. அப்படியே சூரியனுக்கு தூக்கி இங்க போட்டீங்கன்னு வைங்களேன், இங்க வக்கரமாகு, பலன் கொஞ்சம் மாறுங்க. அவங்களுடைய குணம் கொஞ்சம் அடி வாங்கு, கொஞ்சம் தப்பான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் இருக்கவே தான் செய்யுங்க. அதனால இந்த வக்கரங்கிற அமைப்புகளை ஆட்சி பெற கிரகத்துக்கு நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். லக்னம் ரொம்ப ரொம்ப ஒரு ஜாதகத்துக்கு முக்கியம். ஆட்சி உச்சம் பெறது மட்டும் நல்லது கிடையாது, அது உண்மையான ஆட்சியாக இருக்கணும். ஆட்சி பெற்ற கிரகத்துக்கு வேற எந்த தொடர்புகளும் பெரிய அளவுகள்ல இல்லாம, பாவர் தொடர்புகள் இல்லாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? சரி, லக்ன பாவத்தை பார்த்தாச்சு. லக்னங்கிறது நீங்க உயிர் மாதிரி. அது நல்லா இருந்ததுன்னா நீங்க நல்லா இருப்பீங்க. எந்த பாவம் கெட்டாலும் சரி, எது வந்தாலும் பார்த்துக்கலாம், தைரியம் துணிச்சலை கொடுக்கறது லக்னம் தான். அப்போ லக்னம் நல்லா இருந்ததுன்னா எல்லாமே நல்லா இருக்கும். சரி, அடுத்தது இரண்டாம் பாவகம். நான் வள குலகலன்னு இழுக்காம டக்குன்னு ஷார்ட்டா சொல்லிட்டு போறேன். அதுதான் நேயர்களுக்கும் பிடிக்கும். சும்மா வளன்னு இழுக்கவும் வேண்டாம். சரி, இரண்டாம் பாவத்தை பத்தி பார்ப்போம். இரண்டாம் பாவம் லக்னத்திலிருந்து இரண்டாம் பாகம். உங்க லக்னம் எதுவாக இருந்தாலும் இரண்டாம் பாகத்திலிருந்து நம்ம என்னென்ன பலன்கள் எடுக்க முடியும்? இரண்டாம் பாகம் உங்களுடைய பொருளாதாரத்தை பத்தி எடுக்க முடியும். உங்களுடைய பேச்சு வன்மை எப்படி இருக்குங்கிறத சொல்ல முடியும். அதே மாதிரி உங்களுடைய பணங்காசு, உங்களுடைய குடும்பம், இது சம்பந்தமா அடிப்படை கல்வி, இதுல உங்களுடைய கண் பார்வை, இப்படி பல விஷயங்களை நம்ம சொல்லக்கூடிய இடம் தான் ரெண்டாம் இடம். அந்த ரெண்டாம் இடத்துல சுபகிரகங்கள் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு குரு இருக்கிறது, ஒரு சுக்கிரன் இருக்கிறது, ஒரு புதன் இருக்கிறது. இதெல்லாம் நல்ல குடும்ப வாழ்க்கையை கொடுக்கும், நல்ல குடும்ப பின்னணியை கொடுக்கும், நல்ல ஒரு பொருளாதாரத்தை கொடுக்கும். இதுல அதீத பாவர்கள் நிற்கிறது. இப்போ சனி நின்னா பொருளாதாரத்தை கொடுக்காதுன்னா கோடியை கொடுத்துறது. அங்க இருந்து குரு பார்த்துருச்சு அப்படின்னா, இல்லை செவ்வாய்க்கு இருந்து குரு பார்த்தாலும் பெரிய அளவுகள்ல காசு பணத்தை கொடுத்துரு. பாவர்கள் சுபர் பார்வையோட நின்றுதுன்னா ரொம்ப அதீத செல்வாக்கு. தேவைக்கு அதிகமா எது இருந்தாலும் அது தப்புத்த ஒரு மனுஷனுக்கு. சரிங்களா? பணங்காசும் அப்படித்தான். தேவைக்கு அதிகமா இருக்கிறது ஒரு குற்றம்தான். தேவைக்கு என்னவோ அது இருந்தா போதுமே. தேவைக்கு அதிகமா வச்சுட்டு என்ன ஒண்ணு போறோம், ஒரு பிரயோஜனம் கிடையாது. அப்ப ரெண்டாம் வீட்டுல பாவர் நின்று சுபர் பார்க்கும்போது அளவுக்கு அதிகமான காசு பணத்தை கொடுத்துருங்க. பாவர் மட்டும் நிக்குது பாரு, அவங்களுக்கு காசு பணமே தராது, தேவைக்கே இருக்காது, அன்றாட வாழ்க்கைக்கே போராட வேண்டியதாக இருக்கும். அதீத பாவர் நிற்கும் போது ரெண்டுல சனி ராகு. இந்த லக்கணம் இன்னைக்கு தான் பார்த்தேன். ரெண்டுல சனி ராகு திசை நடக்குது. பொருளாதாரம் இன்னைக்கு மத்தியானம் பண்ணல இவங்க முதல் காலர் கும்ப லக்கணே ரெண்டுல சனி ராகு. பொருளாதாரம் ரொம்ப நெருக்கடியில் இருக்கு, குடும்ப சண்டையில் இருக்கு, பிரச்சனையில் இருக்கு அப்படின்னு ஆமான்னு சொன்னாரு. இன்னைக்கு லைவ்ல வந்தது.
இந்த மாதிரி வந்து ரெண்டுல பாவர்கள் அதிகமாக இருக்கும்போது குடும்ப வாழ்க்கை பாதிக்கு, பொருளாதாரம் பாதிக்குங்க. பேசுனா சண்டை வந்துரு, நம்ம நல்லதே சொன்ன போனால் அது தப்பா வந்து நின்று, இதுகள் எல்லாம் 2ஆம் இடத்தை வச்சுதான் நம்ம சொல்ல முடியும். 2ஆம் இடம் குடும்பம், பொருளாதாரம், இது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான இடம் 2ஆம் இடம். சரி, 3ஆம் இடம். 3ஆம் இடம் உங்களுடைய சகோதர பத்தி சொல்லக்கூடிய இடங்க. உங்களுடைய இளைய சகோதரம், உங்களுடைய சுற்றத்தார், அதாவது உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற நண்பர்கள், உங்களுடைய உங்க கூட வேலை செய்யற நண்பர்கள், இவங்க எல்லாத்தையும் சொல்லக்கூடிய இடம் 3ஆம் இடம். உங்களுடைய முயற்சி, உங்களுடைய தன்னம்பிக்கை, உங்களுடைய வீரியம், வீரியஸ்தானம் சொல்றோம்ல, அது 3ஆம் இடம். 3ஆம் இடம் பாதிக்குமாச்சுன்னா தான் அவன் வந்து திருமணம் பண்றதுல பயப்படுவான். ஏன் பயப்படுவான்? அவங்ககிட்ட வீரியம் இல்லை. இதுக்கான ஜாதகத்தை நான் போட்டனே, தனுசு லக்னம் 3ல சனி ராகுன்னு அப்பளை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விளக்கணேன். இந்த மாதிரி வந்து இப்போ ஒரு ஜாதகத்தையும் கூட நம்ம போட்டோமே, திருமணம் கல்யாணம் ஆன டைவர்ஸ், 3ஆம் வீட்டுல ராகு, சனி பார்வை, செவ்வாய் பார்வை. அப்போ வந்து அங்க சேரும்போது பிரச்சனை, தாம்பத்தியத்துல பிரச்சனை. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு 3ஆம் இடம் தருங்க. 3ஆம் இடம் வீரியஸ்தானம். இது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய பாவகம் 3ஆம் பாவகம். இளைய சகோதரம், இது எல்லாத்தையும். இன்னொன்று புகழ், பேரு, புகழ், அந்தஸ்து, இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த மீடியா கம்யூனிகேஷன், இது எல்லாமே 3ஆம் இடம் தாங்க. 3ஆம் இடம் நல்லா இருந்ததுன்னா இசையில பெரிய ஆளா வருவாங்க. இப்போ இந்த ஜாதகம் எத்தனை பேர்த்துக்கு தெரியும் தெரியல. இந்த லக்னம் வந்து ஆமா சந்திரன், சுக்கிரன், குரு. இது பெரிய இசைஞானியுடைய ஜாதகம் வந்து ஒரு ஜாதக லக்னம் மீனமா இல்ல ரிஷபமானு கரெக்டா தெரியலைங்க. ஆனா 3ஆம் வீட்டுல அதிக சுபர், அதாவது சந்திரன் உச்ச பலத்தோட, சுக்கிரன் ஆட்சி பலத்தோட, குரு 10ஆம் அதிபதி குரு, இப்படி எல்லாம் நிற்கும் போது அவங்க இசையில பெரிய அளவுகள்ல இருப்பாங்க. என்ன கேஸ் போட்டாலும் ஜெயிச்சிருவாங்க. அதுவும் ஒரு பிரச்சனை தான். என்ன கேஸ் போட்டாலும் ஜெயிச்சிருவாங்க. 3ஆம் இடத்துல அதிக சுபர்கள் நிற்கிறது அந்த குரல் இனிமையை அழகா தருங்க. இசையில இசைக்கக்கூடிய விஷயங்கள், பாடக்கூடிய விஷயங்கள், வெற்றிகள், இது எல்லாத்தையும் நல்ல விதமாகவே கொடுக்கும் 3ஆம் வீட்டுல அதிக சுபர்கள் நிற்கும் போது. அப்ப நீங்க பெரிய இசைஞானி ஆகணும், பாட்டு அதிகமா விரும்புறீங்க, நிறைய பாடணும், பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் 3ஆம் வீட்டுல சுபர் நின்னா கண்டிப்பாக அது நடக்கும். அதே மாதிரி மீடியாக்குள்ள ஜெயிக்கணும்னாலும் கூட 3ஆம் இடத்துக்கு ரொம்ப அதீத பங்கு இருக்குதுங்க. 3ஆம் இடம் வலுவாக இருந்தால் தான் மீடியால சைன் பண்ண முடியும். 3ஆம் இடம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாவகம். சரி, அடுத்தது 4ஆம் பாவத்துக்கு வருவோம். 4ஆம் இடம் தான் கல்வி. நல்லா படிக்கிறா, ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறா அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்க. 4ல புதன் நின்னா, 4ல சுபர்கள் நின்றுதுன்னா அதே மாதிரி நல்லா படிக்கிறது, பிடிக்கிறது, இதெல்லாம் நல்லா இருக்குங்க. 4ஆம் இடம் உங்களுடைய தாயாரை பற்றி சொல்லக்கூடிய ஒரு இடம். அதே மாதிரி 4ஆம் இடம் உங்களுடைய வீடு, வண்டி, வாகனம், இதெல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஒரு இடமும் 4ஆம் இடம் தான். 4ஆம் இடம் இன்னும் நிறைய விஷயங்களை 4ஆம் இடத்துல இருந்து சொல்லலாம். சுகபோகமா ஒருத்தர் வாழ்றதுக்கு 4ஆம் இடம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சொகுசான ஒரு வீடு, சொகுசான ஒரு